ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம கேரேஜில் என்ன வண்டியை முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 தான். அதுக்கு முன்னாடி எல்லாட்டையும் ஒரு பெரிய சாரி கேட்குறேன். இந்த சாரி எதுக்குன்னா, நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நினச்சி தான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன். நம்மளோட வீடியோவை எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எடுத்து நிறைய பேர் சேலுன்னு சொல்லிட்டு ப்ராடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ எதுக்கு இந்த பிச்சை பொழப்புன்னு தான் நான் கேட்குறேன். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு இங்கே உழைச்சி ஒரு கஸ்டமர் அங்கேருந்து அவரோட வண்டியை ஆசையாக கொண்டு வந்து நம்ம கேரேஜுக்கு கொடுத்து அவங்கள ஒரு புது வண்டி வாங்க முடியலனாலும் செகண்ட்ஸில் வண்டியை வாங்கி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணி ஸோ அதை கொண்டு போகணுன்னு நினைக்கும் போது ஸோ அதை நம்ம ரெடி பண்ணிட்டோம், அதை அவங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறத, அந்த வீடியோவை எடுத்து இந்த நார்த்து சைடில் இருக்கிற தற்கொலைகள்லாம் எதுக்கு இந்த வேலை பார்க்கணும்? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். எதுக்கு நீங்கள் இன்னொருத்தவங்க கஷ்டப்பட்டது, அவங்க மணி இன்வெஸ்ட் பண்ணது, டைம் இன்வெஸ்ட் பண்ணதை எடுத்து அழகாக நீங்கள் சேலு 2000 ரூபா அட்வான்ஸ் பண்ணு, இது உன் வீட்டுக்கு வந்துடும், அதுக்கடுத்து பேமெண்ட்டு கொடு, மித்த பேமெண்ட்டு, அதுவும் ஒரு ஒரு 40,000 50,000 ரூபா போட்டால் கூட மனசாட்சி இருக்கும். 20,000 ரூபா 17,000 ரூபா கொஞ்சம் நம்புகிற மாதிரி போடுங்களேன்டா, கொஞ்சம் நம்புகிற மாதிரி போடுங்க, அப்போ கூட நாங்கள் ஏற்றுக்குவோம். ஸோ என்ன சொல்கிறேன்னே தெரில. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிக்கப் க்ரீன் அந்த டீமில் வந்து இந்த வண்டியை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது பார்க்கும்போது ஒரு ப்ளூ கலர் ஷேட் அடிக்கும், அதே நனலில் பார்க்கும்போது ஒரு பிளாக் கலராக தெரியும். ஸோ கஸ்டமரை அந்த மாதிரி டேர்னில் பெயிண்டிங் ஒர்க் வேணும். அப்புறம் நம்மளோட சிக்னேச்சர் டைப்பில் இன்ஜின் ஒர்க்கெலாம் நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாரிட்டி டிஸ்க்கு வேணும்னாங்க. அழகாக கிளாரிட்டி டிஸ்க்கு கொடுத்துருக்கோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டேங்கோட என்ன கலர் இருக்குமோ அதே மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் இருக்கும், எதுவுமே லோக்கல் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்கார்ட்னு இருக்கும். ஏன்னா ஃபோர்க்லேருந்து எல்லாமே ஒரிஜினலாக நம்ம தேடி தேடி போட்டுட்ருக்கோம். ஆனால் நிறைய கஸ்டமருக்கு என்னன்னு தெரியல, 1 மாதத்தில் கொடுத்துருவீங்களா இல்லை 10 நாளில் கொடுத்துருவீங்களா, 2 மாதத்தில் கொடுத்துருவீங்களான்னு கேட்குறாங்க. முடியாதுங்க. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களே ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒர்க்கை விட்டுட்டு இன்னொரு ஒர்க்குக்கு போயிட்டு நீங்கள் இந்த ஒர்க்கை முடிச்சிடுவீங்களான்னு கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த ஒர்க்கை முடித்தா தான் நீங்கள் இந்த ஒர்க்கே நீங்கள் பார்க்க முடியும். இதை பார்க்காம அதை பார்த்தீங்கன்னா எப்படிங்க முடியும்? ஸோ அது மாதிரி தான் நம்ம ஒரிஜினல் பொருளை தேடி தேடி தொலைவி நம்ம போடுறோங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியுது, நிறைய பேருக்கு புதுசாக யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ தெரிஞ்சவங்க அவங்களுக்கு கொஞ்ச நாள் சொல்லி புரிய வைங்க. ஸோ இன்ஜினை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியை ஃபுல்லாக இன்ஜினாக பாட்டமாக உள்ளே என்ன இருக்குது அது மாதிரி நாங்கள் டோட்டலாக டிஸ்மாண்டல் பண்ணி இந்த வண்டியை இன்ஜினை பில்ட் பண்ணி ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா போரு ஸ்லீவ்டு கிடையாது, நார்மல் போரு. அவங்க போரே நல்லா இருந்துச்சு, அதையுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரீபோர் பண்ணி கொஞ்சம் போட்டிங் மட்டும் பிக்கப்புக்காக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிளச் ஒர்க் பண்ணியிருக்கோம், கனெக்டிங் ரீகண்டிஷன் பண்ணியிருக்கோம். கார்பெட்டரை பொறுத்தளவுக்கு கிங்கோட கார்பெட்டர் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். 115 கார்பெட்டரு. நிறையா பேர் எங்கிட்ட இந்த கார்பெட்டர் கிடைக்குமா, கோர் கொடுத்தீங்கன்னா கோரை போட்டு நாங்கள் எங்கள் வண்டியில் சவுண்ட் வர வைப்போம், கார்பெட்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் எது கொடுத்தாலும் உங்களுக்கு செட் ஆகாது. ப்ராக்டிக்கலாக எப்படி சொல்ல, திரும்பியும் அதே விஷயத்த சொல்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு கேட்குற உங்களுக்கும் அப்படி தான் தோணும். இப்போ ஒரு பொருளை உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா அது சும்மா எடுத்து சொருவீங்க, ஆனால் பீட் வருமா, வராது. அதே மாதிரி இப்போது கார்பெட்டர் கொடுக்குறோம், கார்பெட்டர் போட்டோன்னா உங்களுக்கு செட்டிங் ஆகி பவர் ஆகிடுமா, பவர் ஆகாது. அது கரெக்டாக கார்பெட்டரில் செட்டிங் கொடுக்கணும், பெட்ரோல் எவ்வளோ லெவலில் போகணுன்னு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கோரை ரெடி பண்ணணும். அது கோர் ரெடி பண்ணிங்கன்னா பிக்கப் எடுத்து பார்க்கணும், அப்புறம் டியூனிங் பண்ணணும். நிறையா இது இருக்குது. சும்மா ஒரு வீடியோவோ ஒரு இதோ பார்த்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறதுல தப்பு பண்ணக்கூடாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 100ல் டூல் பாக்ஸ் வராது. ஸோ அழகாக டூல் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். சாக் ஆஃப்சர் புது சாக் ஆஃப்சர் தான் கொடுத்துருக்கோம். பேக்கில் ஜாப்பர் டைப் டயர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கட் சீட்டு தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். டேங்க் கவர் கேட்டிருந்தாங்க. இந்த டேங்க் கவர் கொடுக்குறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த கஸ்டமரோட ஃபேமிலியே நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் லாக் பார்த்திங்கன்னா இங்கே புல்லட் லாக்கு நம்ம இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். அழகாக கீழே புல்லட் லாக் இருக்கும். ஸோ சேஃப்டி முக்கியம். அதே மாதிரி இன்ஜின் லைட்டு கொடுத்துருக்கோம், அசாடு சுவிட்சு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்டு கேட்கலாம் வாங்க.
ஸோ வண்டியோட பீட் சவுண்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பீட் சவுண்டு எப்படி இருக்குது, நான் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. என் மனசில் இருக்கிற ஓப்பனாக சொல்கிற மாதிரி தான், எனக்கு எப்போவுமே அப்படி தான் பிடிக்கும். அதனால தான் நான் ஒரே வண்டியில் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ எல்லார மாதிரியும் எனக்கும் எல்லா பிராண்டு ஒர்க்கும் எனக்கும் தெரியும். ஸோ எதுக்கு நம்ம இந்த வண்டியில் மட்டும், ஏன்னா ஒரு வேலையை செய்வோம் திருந்த செய்வோம் அப்படிங்கிறதான் நம்மளோட பழமொழி. உங்களுக்கு இதே மாதிரி ரெஸ்டோரேஷனும் இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளோட கேரேஜை விசிட் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு பெரிய வீடியோவில் சந்திக்கலாம்.